அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போறீங்க. இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஏகாதசி விரதம் இருக்கு, சிறப்பான நாளாக இருக்கு. டெய்லியும் லைவும் வந்துகிட்டு இருக்கு. உங்களோட சுய ஜாதகமோ குரு பயிற்சி பலனோ தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க லைவ்ல ஜாயின் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ்ன்னு சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லைவ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேதி பார்த்தீங்கன்னா 11/6/2026 பராபவ வருடம் வைகாசி மாதம் 28ஆம் தேதி வியாழக்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா விடிய காலை 12:56 தசமி திதி முடிஞ்சிடுது. நாள் முழுக்க ஏகாதசி திதி இருக்கு. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம் காலை 8:10 முடியுது. அதுக்கு பிறகு நாள் முழுக்க அஸ்வினி நட்சத்திரம் இருக்கு. மேஷ ராசியில சந்திரனும் கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமும் இருக்கு. சூரிய உதயம் காலையில 5:42 சூரியன் மறைவு மாலை 6:35 நல்ல நேரம் காலையில 10:30 முதல் 11:30 வரை, பகல் 12:30 முதல் 1:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலையில எதுவும் கிடையாது. மாலையில 6:30 7:30 வரைக்கும் இருக்கு. ராகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வியாழக்கிழமை 1:03, ஆனால் சூரிய உதய கணக்குப்படி 1:45 3:21 வரைக்கும் இருக்கு. யமகண்டம் பார்த்தீங்கன்னா காலையில 5:42 7:18 வரைக்கும் இருக்கு. குளிகை பார்த்தீங்கன்னா காலையில் 8:55 10:32 வரைக்கும் இருக்கு. ஏகாதசியில் செய்யக்கூடிய சுப காரியங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது. மந்திரம் சொல்றது, விரதம் எடுக்கிறது, நவகிரக வழிபாடு செய்யறது, கணபதி ஹோமங்கள், வீட்டில் பூஜைகள் செய்யறது, சாமி சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்யறதுக்கு ஏற்றதா இருக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தில் செய்ய வேண்டிய புதிய சுப காரியங்கள் நிறைய செய்யலாம். திருமணம், புதுமனை புக, கல்வி துவங்க, சாமி கும்பிட, பதவி ஏற்க, தானியம் வாங்க, வண்டி நகை மாடு வாங்க விற்கவும், வெளிநாடு செல்லவும், தாலி செய்ய, பிள்ளை வரம் எடுக்கிறதுக்கும் நல்லது. இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு சுகம், ரிஷப ராசிக்கு எதிர்ப்பு, மிதுன ராசிக்கு வெற்றி, கடக ராசிக்கு கவலை, சிம்ம ராசிக்கு பயம், கன்னி ராசிக்கு நட்பு, துலாம் ராசிக்கு தடங்கள், விருச்சிக ராசிக்கு மகிழ்ச்சி, தனுஷ் ராசிக்கு தாமதம், மகர ராசிக்கு சாந்தம், கும்ப ராசிக்கு முயற்சி, மீன ராசிக்கு பொறுமையா இருக்கு. நாளை உற்சாகமா மகிழ்ச்சியா கொண்டு போங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நிதானமா கொண்டு போனீங்கன்னா நல்லது. மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு உங்க ராசியிலேயே சந்திரன் இருக்கிறதுனால கலவையான நாளாக தான் இருக்கும். சில விஷயங்கள் சாதகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். சில விஷயங்கள்ல தடையும் கொஞ்சம் இடையூறுகளும் இருக்கும். சூழ்நிலைக்கு ஏற்ப பார்த்து நாளை கொண்டு போகிறது நல்லது. இன்று உங்களோட நாளை பொறுத்தளவுக்கு புதுசாக நபர்கள் கூட பேசுறதுக்கும் அவங்க கூட பழகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. புதிய அனுபவங்களும் புதிய முயற்சிகளுக்கான வழிகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வழக்குகளில் கொஞ்சம் சாதகமான பலன்கள் கிடைக்கும். வேலையில் கூட வேலை செய்கிறவங்க ஆதரவோடு செயல்படுவாங்க. தொழில் சம்பந்தமான எதிர்பார்த்த கடன் கொஞ்சம் தாமதமானாலும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கலாம். ஆனால் இன்று நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பதட்டம் இருக்கும். ஏன்னா உங்களுக்குள்ளேயே செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கும். நிறைய விஷயங்களை சிந்திப்பீங்க. மனசு அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. இசை கேட்கறது மற்றும் கோயிலுக்கு போயிட்டு வர்றது மனசுக்கு ஆறுதலை தரும். பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு உதவும். அதே நேரங்களில் வாக்குவாதங்களை தவிர்த்துட்டு அமைதியான நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில திறமையா கையாள வேண்டியது அவசியம். அதுவும் சரி, தவறுகள் இல்லாம கவனமா செய்யுங்க. ப்ரொஃபஷனலா செய்யுங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம பார்த்துக்குங்க. தேவையில்லாத வேலைகள்ல தவறுகள் ஏற்படுற மாதிரி இருந்ததுன்னா ஜாக்கிரதையா திட்டமிட்டு செய்யறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட நட்பாகவும் நகைச்சுவை உணர்வோடையும் பேசி பழக வேண்டியது அவசியம். உறவை பாதிக்கிற வகையில் தேவையில்லாத விஷயங்கள்லாம் தவிர்த்துருங்க. தேவையில்லாத வாக்குவாதங்கள் பண்ணாதீங்க. விட்டு கொடுத்து போங்க. அனுசரித்து மகிழ்ச்சியாக நாளை ஜாலியாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று வரவு இருக்கு, ஆனால் பண இழப்புக்கான கொஞ்சம் சாத்தியம் இருக்கு. செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை தவிர்க்க இயலாது. செலவுகளை கண்காணிக்கணும். இல்லைன்னா வீண் விரயங்கள் ஆகிற மாதிரி இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தூக்கம் சரியா இல்லை, கால் வலி ஏற்படலாம். ஓய்வு எடுக்க வேண்டியது அவசியம். பிரார்த்தனை செய்யறது, மனசை அமைதியாக வச்சுக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பதட்டத்தோடு தான் இருக்கும். செய்ய வேண்டிய காரியங்கள் அதிகமாக இருக்கு. மனசுல ஏதோ ஒரு இனம் புரியாத பயமோ கவலையோ இருக்கும். தேவையில்லாத பண இழப்போ மனசுக்கு வருத்தம் தர மாதிரி சில மருத்துவ செலவுகளோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு நிதானமாகவும் திட்டமிட்டும் செயல்பட்டீங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது. எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களோட கட்டுப்பாட்டை இழக்காம பார்த்துக்கிறது நல்லது. உறவினர்கள் வருகையால
குடும்பத்துல மகிழ்ச்சி குறையும். தேவையில்லாத வீண் செலவுகளும் வீண் பிரச்சனைகளும் ஏற்படலாம். பசங்களாலேயும் சரி வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரத்துல போட்டி பொறாமைகள் இருக்கும். இருந்தாலும் கூட்டாளிகள் இருக்கிறதுனால அவங்க மூலியமா பிரச்சனை இல்லாம நாளை கொண்டு போகலாம். கடன் பிரச்சனை கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அதை தவிர்க்க முயற்சி செய்யறது நல்லது. மனசுல தேவையில்லாத உணர்ச்சி பூர்வமான எண்ணங்கள் ஓடும். நல்லதா கெட்டதான்னு பய உணர்வு வேற இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற பதட்டம் தான் இன்று உங்களோட பேச்சிலையும் சரி உங்களோட செயல்கள்லையும் வெளிப்பட்டு தவறுகளோ பிரச்சனைகளோ ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கவனமா இருங்க. பிரார்த்தனை செய்யறது மனசுக்கு நிறைவையும் அமைதியும் தரும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமான பயணம் இருக்கு. கூடுதல் வேலை இருக்கு, அலைச்சல் இருக்கு, ப்ரெஷர் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே நிரூபிக்க புத்திசாலித்தனமா செயல்படுறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தேவையில்லாத ஈகோ, என்னால முடியாதுங்கிற மாதிரி ஒரு சில வார்த்தைகளை பேச்சு உறவுல மகிழ்ச்சியை பாதிக்கிற மாதிரி இருக்கு. நட்பான அணுகுமுறை தேவை. கேஷுவலா நாளை கொண்டு போங்க. விட்டு கொடுத்து போறதும் அனுசரிச்சு போறதும் இன்றைய நாள்ல உங்களுக்கு நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பொறுப்புகள் அதிகமா இருக்கு. தேவையில்லாத செலவுகள் இருக்கு. அதே நேரங்களில் உறவினர்களால வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. செலவுகளை கண்காணிங்க. இருக்கிற பணம் அவசர மருத்துவ சிகிச்சையெல்லாம் இருக்கு, பார்த்து நடந்துக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மூட்டுக்கள் இல்லைன்னா தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பதட்டம் அதிகமா இருக்கிறதுனால ஆரோக்கியத்துல பாதிப்பு இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே உற்சாகமா ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கு. உங்க பசங்களாலையும் சரி பெற்றோராலையும் சரி நல்ல ஒரு ஆதாயம் தர மாதிரி இருக்கும். கூட பிறந்தவங்க ரொம்பவே உங்களுக்கு உதவியா இருப்பாங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரும். இன்றைய நாள் உங்களுக்கு பல விஷயங்களுக்கு திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சிக்கும் நல்ல ஒரு எதிர்காலத்துக்கும் உண்டான நாளாக இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். பூர்வீக சொத்துக்கள் வழியில அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். உங்களோட பிரச்சனைகளுக்கு உறவினர்கள் பக்கபலமா நின்று அதை முடிச்சும் வைப்பாங்க. வேலையில சிலருக்கு புதிய பொறுப்போ பதவி உயர்வோ முன்னேற்றங்களோ நல்லாவே இருக்கு. இன்று நாள் முழுக்க முன்னேற்றகரமாக தான் இருக்கும். முக்கிய முடிவுகள் எடுக்க இந்த நாளை நீங்க பயன்படுத்திக்கிறது நல்லது. நாள் முழுக்க மனசுக்கு அமைதியும் திருப்தியும் இருக்கு. மகிழ்ச்சியா உற்சாகமா நாளை கொண்டு போவீங்க. குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. சிறப்பான நாளா இருக்கு மிதுன ராசிக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட திறமையை பார்த்து மேலதிகாரிகள் பாராட்டுவாங்க. உங்களோட வேலைகளை செய்யும் போது உங்களோட தனித்திறமையை வெளிப்படுத்துவீங்க. செயல்பாடுகள் எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுனால எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சி. ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்போ பதவி உயர்வுக்கோ கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள துணைக்கூட தரமான நேரத்தை செலவு செய்வீங்க. துணையை உங்களோட நண்பர்கள் வீட்டுக்கு அழைச்சி சென்று ஜாலியாக ஒரு மாதிரி சோஷியலாக 2 பேரும் பரஸ்பர புரிதலோடைய மகிழ்ச்சியாகவே நாளை கொண்டு போகலாம். காதலர்களுக்கும் சிறந்த நாளாக இருக்குது. இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்புகள் அதிகம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை இன்று வரவு நல்லா தான் இருக்கும். அதிகமான பணத்தை சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம். அதிக அளவில் சின்ன சின்ன முதலீடுகள் செஞ்சு பணத்தை சேமிக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முழுமையான ஆரோக்கியம். உங்களோட ஆற்றல் அதிகமாக இருக்குது. தெளிவான சிந்தனைகள் இருக்குது. எந்த ஒரு குறைபாடும் ஆரோக்கியத்தில் இல்லை. ஜாலியாக கொண்டு போங்க. கடகராசியை பொறுத்தளவுக்கு சிறப்பான நாளாக இருக்குது. எந்த ஒரு குறைபாடும் இல்லை. நல்ல ஒரு வளர்ச்சிக்குரிய திட்டங்களை தீட்டி எதிர்காலத்துக்கு உண்டான முன்னேற்றங்களை காணக்கூடிய ஒரு நாள். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. வேலையில் நல்ல ஒரு வளர்ச்சியும் இருக்கும். இன்று நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் பல விஷயத்துல சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல ஒரு முடிவுக்கு வரும். தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி மேம்படுத்துறதுக்கும் தொழிலுக்கு உண்டான கடனை வாங்கிறதுக்கும் இன்று ஏற்ற ஒரு நாளாக இருக்கு. நல்ல ஒரு மகிழ்ச்சியான நாளாகவே இன்று நாள் முழுக்க இருக்கு. பசங்களால குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்கும். உற்றார் உறவினர்கள் ஆதரவா செயல்படுவாங்க. வியாபாரத்துல எதிர்பாராத வகையில நல்ல லாபங்கள் உண்டாகும். இதுவரைக்கும் இருந்த கடன் பிரச்சனைகள் குறையும். எதிர்பார்த்த காரியங்கள், நீண்ட நாள் கனவுகள், ஆசைகள் ஈஸியா நிறைவேற்றி மகிழ்ச்சியை காண்பீங்க. நல்ல ஒரு சுபகாரிய பேச்சுவார்த்தைகளையும் முடிவுகள் நல்லா இருக்கு. சாதகமான பலன்கள் காண்றதுக்கு ஏற்ற ஒரு நாள். கஷ்டமான சூழ்நிலைகளையும் ஈஸியாக எதிர்கொள்வீங்க. உங்களோட தன்னம்பிக்கை மூலிமா நல்ல ஒரு வெற்றி காணக்கூடிய நாளாக இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை செய்கிற இடத்துல உங்களோட பணிக்கான சிறப்பாக மேற்கொள்வீங்க. அங்கீகாரம் பெறுவீங்க. உங்களோட வேலைகளை ஒழுங்குமுறையோட திட்டமிட்டு செய்வீங்க. ஈஸியாக அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு உண்டான வளர்ச்சியை காணக்கூடிய நாளாக இருக்கு.
கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்க 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு அன்பு காணப்படும். இருவரும் பரஸ்பர மகிழ்ச்சியை பகிர்ந்துக்குவீங்க. இனிமையான தருணங்களை ஒன்றா பகிர்ந்துக்குவீங்க. பல ப ஒண்ணா வெளியில போய் நல்ல ஒரு டைம் பாஸ் பண்றதுக்கும் ஏற்ற ஒரு நாளா இருக்கு. காதலர்களுக்கு ரொமான்டிக்கான நாளா இருக்கு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று சின்னதா லாபங்கள் அதிகமா இருக்கும். குறிப்பா சொல்லணும்னா பங்கு வர்த்தகத்துல அதுல சின்ன சின்ன முதலீடுகள் செஞ்சு லாபம் காண்றதுக்கு ஏற்ற ஒரு நாளா இருக்கு. அதிக ஆசை வேண்டாம். சின்னதா போட்டு சின்னதா செஞ்சீங்கன்னா நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். சின்னதா எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. மகிழ்ச்சியா, ஜாலியா, உற்சாகமா கொண்டாடுங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு பொறுப்புகளோட இருக்கு. சில பிரச்சனைகள், எதிர்பாராத சூழ்நிலைகள் அந்த மாதிரி நாளை கொண்டு போக வேண்டியிருக்கும். மனசுல ஒரு வெறுமையும், மனசுக்குள்ள ஒரு தேவையில்லாத சிந்தனைகளும் இருக்கிற மாதிரி இருக்கு. எதிர்காலம் குறித்து ஓவரா திங்க் பண்ணாதீங்க. அதிகமான சிந்தனைகள் உங்களை குழப்பத்தில் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கு. மனசுல ஏகப்பட்ட விஷயங்களை யோசிக்கிறனால மனக்குழப்பங்கள் ஏற்படும். பதட்டம் அதிகமாகும். குடும்பத்தினரோட ஒற்றுமை குறையும். நீங்க எந்த ஒரு வாக்குவாதமோ விவாதமோ நடக்கிற மாதிரி இருந்தால் ஒதுங்கி இருக்கிறது நல்லது. கொடுக்கல் வாங்கல்ல நிதானமாக செயல்படுறது நல்லது. உற்றார் உறவினர்களோட உதவி கொஞ்சம் தான் பிரச்சனைகளை தீர்க்க, பொருளாதார விஷயமா பிரச்சனைகளை தீர்க்க முடியும். அவங்களோட அதிகமான எதிர்பார்ப்பு வேண்டாம். இருக்கிறத வச்சு நாளை கொண்டு போங்க. உங்களோட இலக்குகளை அடையிறதுல வெற்றி காண்றது ரொம்பவே கஷ்டம். புதிய விஷயங்களை கற்று வெற்றி பெற நல்ல ஒரு கடின முயற்சியும் கடின உழைப்பும் தேவை. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் விட்டு கொடுத்துடாதீங்க. முயற்சி செய்கிறது நல்ல ஒரு பலனை தரும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் இனிமையான சூழ்நிலைகள் கிடையாது. நிலுவையில் பணிகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். மந்த நிலை இருக்குது. காலையிலேயே உங்களோட வேலைகளை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி முக்கியமான வேலைகளை முடிக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாள். தேவையில்லாத பதட்டம் மூலியமா தொணக்கிட்ட கோபத்தையும் எரிச்சலையும் வெளிக்காட்டி வாக்குவாதங்கள், விவாதங்கள் ஏற்படும். கருத்து வேறுபாடுகள் ஏற்படாம பார்த்துக்கோங்க. காதலர்கள் இன்று சந்திக்காம இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சிக்கு இது சாதகமான நாளா இல்லை. எதிர்பார்த்த வரவு இல்லை. ஆனால் குழந்தைகள் நலனுக்காக செலவு அதிகமாக இருக்கும். பிரச்சனைகள் உங்களுக்கு பற்றாக்குறை ஏற்படுற மாதிரி இருக்கு. ஜாக்கிரதை. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மன உளைச்சலும் பதட்டம் காரணமா மனசுல அமைதி இல்லாத சூழ்நிலைகள் இருக்கு. ஆரோக்கியத்தை பாதிக்கும். கவனம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் பதட்டத்தோடையும் தேவையில்லாத பய உணர்வோடையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கு. காலையிலேருந்தே ஒரு மாதிரி வெறுமையான சூழ்நிலைகள், தனிமை நிறைய இருக்கு. யாருமே இல்லாத மாதிரி ஒரு நெகட்டிவான எண்ணங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு நீங்கள் அதிகமாக குழப்பிக்காதீங்க. உங்களை நீங்களே செல்ஃபாக மோட்டிவேட் பண்ண வேண்டியது அவசியம். எங்கேயாவது வெளியில் போய் தனியாக இருங்க, சினிமாவுக்கு போங்க. உங்கள் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். உங்களோட நீங்கள் செய்கிற செயல்களில் தடைகள், தாமதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகள் கூட வீண் வாக்குவாதம் ஏற்படும். அதை தவிர்க்கணும். வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்பவே கவனமாக இருக்கிறது நல்லது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் தடைகள் இருக்குது. இன்றைய செயல்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை. அன்றாட செய்யக்கூடிய செயல்களில் கூட கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா பாதகமான விளைவுகள் ஏற்படாமல் இருக்கிறது. அதே நேரங்களில் பேசும்போது வார்த்தைக்கு யோசித்து பேச வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. பிரார்த்தனை செய்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களை கையாளுறது ரொம்பவே கஷ்டம். அவங்களால பிரச்சனை இருக்குது. உங்ககிட்ட அதிகமாக உரிமை எடுத்துக்கிட்டு வேலையை செய்யாமல் போக வாய்ப்பு உண்டு. பொறுமையாக சூழ்நிலைகளை கையாள வேண்டியது அவசியம். காதல் கணவன் மனைவிக்குள்ள தொணக்கூட சுமூகமான உறவு இல்லை. நீங்கள் எதிர்மறை உணர்வுகளை வெளிப்படுத்துவீங்க. நெகட்டிவான எண்ணங்கள், கோபம் அந்த மாதிரி காமிக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் தனிமையில் இருக்கிறது நல்லது. காதலர்கள் பார்க்காம இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் கம்மியாக தான் இருக்குது. வீட்டில் இருக்கிறவங்களோட ஆரோக்கியத்துக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்குது. பணப்பற்றாக்குறை இருக்குது. பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. பயணத்தின் போது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உஷ்ணம் சம்பந்தமாக கண் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கும். கண் பரிசோதனை செய்ய வேண்டிய நாளாக இருக்குது. ஜாக்கிரதையாக இருங்க. துலாம் ராசிக்கு சிறப்பான நாள், நிறைவான நாள், திருப்தியான நாள். நீங்கள் இன்று செய்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும்.
மனசுக்கு நிறைவான நாளா இருக்கு. குடும்பத்தோட மகிழ்ச்சி நிறைஞ்ச நாளா இருக்கும். பல புதிய விஷயங்கள முயற்சி செய்வீங்க. உங்ககிட்ட இருக்கிற சிந்தனைகள், அதே மாதிரி நீங்க நடந்துக்கிற பக்குவம், உங்களோட அணுகுமுறை எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கிற மாதிரி இருக்கு. கூட இருக்கிறவங்கலாம் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. வீட்ல, வெளியில, ஆஃபீஸ்ல எங்க இருக்கிறவங்களும் இன்று உங்களுக்கு ஆதரவா இருக்கிறது உங்களுக்கு திருப்தியாவும், நல்ல ஒரு நிறைவான விஷயங்களா இருக்கும். செய்யற காரியங்கள்ல எல்லா விஷயத்திலும் அனுகூலமான பலன்கள் தாராளமா இருக்கு. இன்று பணவரவும் நல்லா இருக்கு. சகோதர சகோதரிகள் ஆதரவா இருப்பாங்க. வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குற முயற்சிகள்ல அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். வியாபாரத்துல கூட்டாளிகளோட ஒற்றுமையா செயல்பட்டு நல்ல ஒரு லாபத்தையும் முன்னேற்றத்தையும் அடைவீங்க. குடும்பத்துல அமைதி இருக்கிறதுனால மனசுக்கு நிறைவா இருக்கும். நல்ல பலன்கள் கூடுதலாக கிடைக்கும். முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு இன்றைய நாள் சிறப்பா இருக்கு. சின்ன முயற்சி கூட உங்களுக்கு பெரிய வெற்றியை தர மாதிரி இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்க செய்யற வேலைகளை சிறப்பான வளர்ச்சியை பெறுவீங்க. உங்களோட மேலதிகாரிகளோட பாராட்ட பெறுவீங்க. நீங்க இன்று புதிய யுக்திகளை கையாண்டு திறமையா வேலைகளை செய்யறது அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமா இருக்கிற மாதிரி இருக்கும். எதிர்காலத்துக்கு வளர்ச்சிக்கு உதவியா இருக்கும். கணவன் மனைவி காதலர்கள் கூட இன்று ரொம்பவே ரொமான்டிக்காவும் தொணக்கூட அன்பாவும் இருப்பீங்க. ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல், அன்னுன்யம், மகிழ்ச்சி சிறப்பா இருக்கு. நல்ல ஒரு சந்தோஷமான தருணங்களை, இனிமையான தருணங்களை நாள் முழுக்க பகிர்ந்துக்க வாய்ப்புகள் அதிகம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட கடின உழைப்புக்கு நல்ல ஒரு கூடுதல் வருமானம் இருக்கு. அது உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும். சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. நீங்க சின்ன முதலீடுகளோ இல்லைன்னா எதிர்கால நலன் குறித்து பண சம்பந்தமா முடிவுகள் எடுக்க உகந்த நாளா இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம், எந்த ஒரு குறைபாடும் இல்லை. ஆற்றல் நிறைஞ்ச நாளா தான் இருக்கு. அடுத்த ராசி விருச்சிக ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு சுறுசுறுப்போடையும் உற்சாகத்தோடையும் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. நீங்க சில நாட்களாக இருந்த மன வருத்தங்கள், கொஞ்சம் சிந்தனைகள், தேவையில்லாத பய உணர்வுகள் எல்லாமே நீங்க இன்றைய நாளை உங்களுக்கு மகிழ்ச்சியும் உற்சாகமும் தரக்கூடிய விதத்துல இருக்கு. நிறைய விஷயங்கள், எதிர்பாராத நன்மைகள், பலன்கள் நிறையவே இருக்கு. வேலை செய்யறவங்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படும். பசங்களால ஏற்பட்ட மன கஷ்டங்கள் குறையும். எதிர்பார்த்த உதவிகள் ஈஸியா கிடைக்கிற மாதிரி இருக்கு. தொழில்ல எதிரிகள் கூட நண்பர்களா மாறி செயல்படுவாங்க. பணவரவு சிறப்பா இருக்கும். சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நாளை அளவுக்கு திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா நல்ல ஒரு அனுகூலமான பலன் உண்டு. இன்று அதிர்ஷ்டம் அதிக அளவுல இருக்கிற மாதிரி இருக்கு. எந்த செயலை செய்தாலும் அதனை முழுசா செஞ்சு முடிப்பீங்க. திருப்தி காணக்கூடிய ஒரு நாள். உங்ககிட்ட இருக்கிற உற்சாகம் காரணமா நாள் முழுக்க எல்லா விதத்திலையும் சாதகமான பலன்களும் வெற்றியும் காணக்கூடிய விதத்துல இருக்கு. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் காணப்படுற மாதிரி இருக்கு. உங்களோட வெற்றிக்கான நீங்க இத்தகைய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது நல்லது. எதிர்காலத்துக்கு உண்டான வேலையில அது வளர்ச்சியில நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய நாளா இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள், பேச்சுக்கள் நடைபெறும். அதே நேரங்களில் விஷயங்கள் சில சாதகமா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள மனசுக்குள்ள நல்ல ஒரு புரிதல், தெளிவான உணர்வுகள், நல்ல ஒரு பரஸ்பர புரிதலோட மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்பு இருக்கு. எல்லாமே நாள் முழுக்க இனிமையான வார்த்தைகளை பேசி ஜாலியா இருப்பீங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று உங்களுக்கு இன்சென்டிவ் போல பல வரவு இருக்கு. எதிர்பாராத தன வரவு இருக்கு. அதை அப்படியே சேமிக்கிறதுக்கான வாய்ப்பும், உங்களோட வருமானம் உயர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உற்சாகம் நிறைஞ்ச நாளா இருக்கு. மகிழ்ச்சி நிறைஞ்ச நாளா இருக்கு. ஜாலியா கொண்டாடுங்க. தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு பொறுப்புகளா சில செயல்களை செய்யக்கூட முடியாத ஒரு சூழ்நிலைகள், ஏதோ ஒரு சோர்வா மனசுக்குள்ள ஒரு பாரமான மனநிலை இருக்கிற மாதிரி இருக்கும். மனசை தெளிவான சிந்தனைகளோட நாளை கொண்டு போங்க. அதிகமாக யோசிக்காதீங்க. பதட்டமா இல்லாம நாளை கேஷுவலா கொண்டு போனீங்கன்னா நல்லது. இன்று உறவுகளுக்குள்ள கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு நாள். குறிப்பா சொல்லணும்னா பெற்றோர் கூடியும் குழந்தைகள் கூடியும் கொஞ்சம் பார்த்து அனுசரித்து போகிறது நல்லது. இன்று வீட்டில் இருக்கிறவங்க கூட ஒற்றுமை குறையிற மாதிரி இருக்கு. சுப செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால கையிருப்பு குறையும். அதை சேமிப்பு குறையாம பார்த்துக்கிறது நல்லது. செலவுகளை கண்காணிக்கணும். தொழில் செய்கிறவங்க தொழிலில் சின்ன சின்ன மாறுதல்கள் செஞ்சிங்கன்னா லாபம் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை தவிர்த்திங்கன்னா பண பிரச்சனைகளை குறைக்க உதவியா இருக்கும். நாளை கொஞ்சம் மந்த நிலையாக தான் இருக்கு. உங்களோட தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிட்டு நாளை கொண்டு போங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பாசிட்டிவா அணுகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலைகளை வெற்றி பண்ணணும்னா கடுமையா
போராட வேண்டியது இருக்கு. உங்களோட வேலைகளை மேற்கொள்றதுல தாமதம் இருக்கும். அதே நேரம் கூட வேலை செய்றவங்களால சில எதிர்பாராத பிரச்சனைகள் இருக்கு. சூழ்நிலைகளை ப்ரொஃபஷனலா ஹேண்டில் பண்ணுங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று தொணக்கூட தேவையில்லாத உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாள். பொறுமையை வளர்த்துக்க வேண்டியது அவசியம். தொணக்கூட அன்பா இருங்க. ஓப்பனா மனசுல இருக்கிறத வெளிப்படையா பேசுறது நல்லது. காதலர்களும் சரி, வெளிப்படையா பேசி ஒருவருக்கொருவர் பரஸ்பர புரிதல் ஏற்படுத்த வேண்டிய ஒரு நாளா இருக்கு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியா தான் இருக்கும். சேமிப்பு அதிகரிக்க வாய்ப்பில்லை. அதனால செலவுகளை கட்டுப்படுத்துங்க. செலவுகளை சேமிக்கலனாலும் பரவாயில்ல. கடன் வாங்காம பார்த்துக்க வேண்டியது அவசியம். கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்கள்ல கொஞ்சம் பார்வை கோளாறு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கண் பரிசோதனை செஞ்சுக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. கண்டிப்பா போய் பார்த்துக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு பதட்டத்தோட தான் ஆரம்பிக்குது. தேவையில்லாத பய உணர்வு தான் உங்களுக்கு இன்னைக்கு நிறைய இருக்கும். வீட்டில் ஏதோ ஒரு தப்பான எதிர்மறை எண்ணங்கள் நிறைய இருக்கு. மனசுல ஒரு திருப்தி இல்லாத ஒரு எண்ணங்கள் நிறைய இருக்கு. வீட்டுக்குள்ள போனாலே குழப்பங்கள் அதிகமா இருக்கும். அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உங்களை நீங்களே தன்னம்பிக்கையோடையும் உறுதியோடையும் நாளை கொண்டு போங்க. சினிமாவுக்கு போய் சினிமா போங்க. நல்ல ஒரு பாட்டு கேளுங்க. உங்களை நீங்க மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. பசங்களாலையும் சரி, பெற்றோராலையும் சரி வீண் விரயங்கள் ஏற்படலாம். வேலையில அதிகாரிகள் கூட தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும். கடின உழைப்பு மூலியமா வியாபாரத்துல லாபம் இருக்கும். எதிர்பாராத உதவிகள் கொஞ்சம் தாமதமா கிடைக்கும். சூழ்நிலைகளை சமாளிக்கிறது நல்லது. கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போக வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. உங்களுக்கு மந்த நிலையாக நீங்களே மந்தமாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்குது. பாதகமான விளைவுகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு எல்லா விஷயத்தையும் கவனமாக செய்ய வேண்டியது அவசியம். சவால்களை சமாளிக்கிறதுக்கு அதிக பொறுமை அவசியமாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை திறமையாக கொள்ள வேண்டியது அவசியம். நிறைய ஏமாற்றங்கள் தடைகள் நிறைய இருக்கு. கூட வேலை செய்றவங்களோட பேசும்போது கொஞ்சம் கவனமா பார்த்து பேசுறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட தேவையில்லாத சூடான வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உறவுல மகிழ்ச்சியை தக்க வச்சுக்கிறோன்னா அதெல்லாம் தவிர்த்துட்டு அவங்க கூட கேஷுவலா பேசி பழகிறது நல்லது. நட்பான அணுகுமுறை தேவை. காதலர்கள் இன்று கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சில செலவுகள் எதிர்பாராம ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அதை தவிர்க்க முடியாததா இருக்கும். அதே நேரங்கள்ல மற்ற வீண் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கு. ஏன்னா இன்று கடன் வாங்குற சூழ்நிலைகள் இருக்கு. பணப்பற்றாக்குறை இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பா இல்லை. முதுகு வலி, மூட்டு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இருமல் இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியாவே உற்சாகமாவே ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் குழப்பங்கள்ல இருந்து வெளியே வந்து தெளிவான சிந்தனைகளோட பல புதிய விஷயங்களை செய்வீங்க. புதிய முயற்சிகளை செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாள். சுபகாரியங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே வீட்டில் வந்து மகிழ்ச்சியும் சரி, பணமும் சரி அதிகமா இருக்கிறதுனால திருப்தியான மனநிலை. குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. மனசை விட்டு பல விஷயங்களை சுறுசுறுப்பாகவும் உறுதியோடையும் செஞ்சு முடிப்பீங்க. இன்று ஆன்மீக தெய்வீக காரியங்கள்ல ஈடுபடுறது ரொம்பவே சந்தோஷம் அடைவீங்க. பசங்க வழியில சுப செய்திகள் வந்து சேரும். அரசு வழியில எதிர்பார்த்த உதவிகள் ஈஸியா கிடைக்கும். ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்குற யோகம் உண்டு. வியாபாரத்திலையும் நல்ல லாபம் கிடைக்கும். இன்று ஏதோ ஒரு விதத்துல அபாரமான வாய்ப்பு காணப்படுது. உங்களோட இலக்குகளை அடையிறதுக்கான தன்னம்பிக்கையோட இருப்பீங்க. புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைஞ்ச நாளா இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணம் இருக்கு. உங்களோட இலக்குகளை குறுகிய நேரத்துல அடைவீங்க. அது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். பயணங்களும் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட வெளியிடங்களுக்கு போறது மூலியமா நல்ல புரிதல் ஏற்படும். ஒருவருக்கொருவர் நல்ல ஒரு புரிஞ்சுக்கிட்டு பரஸ்பர புரிதலோட நாள் முழுக்க மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருப்பீங்க. எதை பத்தியும் கவலைப்படாம ஜாலியா நாளை கொண்டு போகலாம். காதலர்கள் இன்று ஏற்ற ஒரு நாள். ரொமான்டிக்கா மகிழ்ச்சியா உங்களோட நேரங்களை ஸ்பெண்ட் பண்ணலாம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற பணமே இன்று போதியதாக இருக்கும். உங்களோட வங்கி இருப்பு அதிக வரவு அதிகரிக்கிறத கண்கூட பார்ப்பீங்க. அதிக அளவில் சேமிக்கவும் முதலீடுகள் செய்யவும் ஏற்ற ஒரு நாளாக இருக்கு. பண சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறந்த ஆரோக்கியத்தோட இருப்பீங்க. உங்ககிட்ட இருக்கிற சிறப்பான ஆற்றல் காரணமா நாள் முழுக்க உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க.
அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசி. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சோர்வு இருக்கும். தேவையில்லாத கலக்கங்கள் இருக்கு. இன்று குறிப்பா பெரிய பிரச்சனைகள் வார்த்தைகள்ல நிதானம் தேவை. அதே நேரம் உறவுகளுக்குள்ள விட்டு கொடுத்து போறதும், அனுசரிச்சு போறதும் நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸா எடுக்காதீங்க. கேஷுவலா நாள கொண்டு போனீங்கன்னா பிரச்சனை இல்லாம கொண்டு போகலாம். இன்று உடல் நிலையில பொறுத்தளவுக்கு சோர்வும் மந்த நிலையும் ஏற்படும். நீங்க எடுக்கிற காரியங்கள், செய்யற காரியங்கள் பாதியில நிக்கிற மாதிரி இருக்கு. என்னதான் கடினமா முயற்சி செஞ்சு அதை முடிக்கிறதுக்கு முயற்சி செய்யறது நல்லது. பயணங்கள்ல ரொம்பவே கவனம் தேவை. வேலை செய்யறவங்களுக்கு வேலை பளு அதிகரிக்கிற மாதிரி இருக்கு. கூட இருக்கிறவங்கள அனுசரிச்சு போனீங்கன்னா அவங்களோட ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். வியாபாரத்துல லாபம் பெருக புத்திசாலித்தனமா பார்ட்னர்களை அனுசரிச்சு போறது நல்லது. திட்டமிட்டு வேலைகளை செய்யறது நல்லது. எந்த விஷயத்தையும் லேசா எடுத்துட்டு போனீங்கன்னா இன்றைய நாளை சிறப்பா கொண்டு போகலாம். புதிய மனிதர்களோட சந்திப்பு மற்றும் அவங்களோட தொடர்புக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களோட கண்ணோட்டம், உங்களோட தாட்டு, எண்ணங்கள் விரிவடைய வாய்ப்புகள் அதிகம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று நீங்கள் வேலைகளில் ரொம்பவே மும்முரமா இருப்பீங்க. அதிகமா இருக்கும் வேலைகள். உங்களோட நிலைமைய திறமையா திட்டமிட்டு கையாள வேண்டியது அவசியம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று தொணக்கூட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் இல்லைன்னா வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தொணக்கூட நல்லிணக்கம் பராமரிக்க வேண்டியது அவசியம். நட்பான அணுகுமுறை தேவை. பேசும்போது வார்த்தைகள நிதானம் தேவை. காதலர்களும் இன்று கொஞ்சம் கவனமா பார்த்து நாளை கொண்டு போங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணவரவு கம்மியாக தான் இருக்கும். பண விஷயத்துல உங்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் கிடையாது. எதிர்பாராத செலவுகளோ எதிர்பாராத விரயங்களோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. செலவுகளை கண்டிப்பாக கண்காணிக்க வேண்டியது அவசியம். பணம் சம்பந்தமான அதாவது எந்த ஒரு கேரண்டியும் கொடுக்க வேண்டாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தூக்கம் இல்லாத காரணத்தினால பதட்டங்கள், குழப்பங்கள் இருக்கு. ஆரோக்கியத்துல கவனம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை பார்க்குறவங்க உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களோட ராசி பலன் கேட்கும் போது உங்க ராசியை கமெண்ட் பண்ணுங்க. எந்த ராசி அதிகமான பேர் பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அது உதவியா இருக்கும். உங்களோட வாழ்க்கையை மேம்படுத்த சுய ஜாதகம் பார்க்கறது நல்லது. லைவ்ல வந்து உங்களுக்கான ஒரு சில கேள்விகளை கேட்டுட்டு போகலாம். தொடர்ந்து பாருங்க. நிறைய வீடியோஸ் வருது. சின்ன சின்ன வீடியோஸ், ஷார்ட்ஸ் நிறைய வருது. குறிப்பா சொல்லணும்னா உங்களோட அதிர்ஷ்ட குறிப்புகள்னு ஒன்று, சின்ன ராசி பலன்னு ஒன்று வருது. அதை பார்த்து பலனடைங்க. புதுசா ஏதாவது தேவைப்படுது, ஏதாவது பத்தி கேள்வி கேட்கணும் அப்படின்னா அது என்ன மாதிரி விஷயங்கள்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் திட்டங்களை தீட்டத்துக்கும் அதுக்கான பிளான் செஞ்சு நல்ல ஒரு உங்களுக்கு உதவியா என்ன செய்ய முடியுமோ அதை செய்யறதுக்கு தயாரா இருக்கும். தொடர்ந்து பாருங்க. நல்ல ஒரு உங்க ஆதரவுக்கு நன்றி. வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. லைக் பண்ணும்போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க உதவியால இந்த வீடியோஸ் ஒரு சிலருக்கு ஷேர் ஆகும். நன்றி, வணக்கம்.